அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களோட முக்கியமான ஒரு செய்தி நான் ஒன்று பேச வந்த திருமாவளவனை பற்றி. எவ்வளோ ஒரு பித்தலாட்டக்கார ஆளுன்னு பாருங்கள். இப்போது சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரபாகரன் தன்னுடைய கல்யாணத்துக்கு மதுமதினியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார் இல்லைங்களா? அந்த கல்யாணத்துக்கு அவங்க அப்பா ஜாதி ரீதியாக எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், சில பேர் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவித்ததுனால 14 பேர்த்த சுட்டு கொன்னார், அது என்னிடம் தனியாக சொன்னார் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு பாருங்கள். இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது என்னென்னா உரை பிறழ்வான். அதாவது பேசும்போது தப்பாக வந்துருச்சா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு பாருங்கள். தங்கிட்ட தனியாக சொன்னார்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாப்புல சொன்னாருன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ முட்டடிக்கிற வேலையெல்லாம் உலக தமிழர் அத்தனை பேர் திரும்ப எதுக்கும் காட்டி திமுகவுக்கு முட்டடிக்கும் போதே எல்லாருமே எதிர்த்துட்டாங்க. திரும்ப ஆகவே ஆகாது, ஒரு பித்தலாட்டக்காரன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதே பொழப்பா போச்சு. அங்கே காசு வாங்கி தின்னுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு தமிழ் மக்களை எதிர்த்து தமிழருக்கு சதி செய்கிற வேலையில் திருமாவளவன் கும்பலும் ஈடுபட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த சமயத்தில் இப்படி ஒரு வீடியோ இன்னும் எதிர்ப்பு களம்பம் காட்டி தானே ஆறுக்காக போராடுறேன் அப்படின்னு சும்மா பொய் சொல்லுவாப்புல. நான் பறையர்களுக்காக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுறேன், நான் ஒரு பறையரனை போராளி அப்படின்னு. அத்தனையும் பொய். அப்படி இருந்திருந்தா ஏர்போர்ட் மூர்த்தியை ஜெயிலுக்கெல்லாம் கொண்டு அனுப்பியிருக்க மாட்டாப்புல. திமுகவோட சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணாப்புல பார்த்தீங்கல்ல? தான் சொந்த சாதி சேர்ந்தவனே சொல்கிறாப்புல. நான் இப்போவும் அடித்து சொல்கிறேன், திருமாவளவன் பறையரணத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரு தெலுங்கர், ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கன், திம்மவாளு பேர். அதுதான் உண்மை. திருமாவளவன் தமிழனே கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இதே தேசிய தலைவர் இருக்கும்போது இந்த மாதிரி பேசியிருக்க முடியுமா? பேசியிருப்பாப்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு அதை சமாளிக்கணும், மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனைகளை எதிர்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, காங்கிரஸுக்கும் அந்த எதிர்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸுக்கு அல்லகை வேலை பார்க்கறது. இது அப்படியே காங்கிரஸுக்கு அல்லகை வேலை பார்த்துட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாப்புல திருமாவளவன். இந்த திருமாவளவனால அவங்க சமூகமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தெலுங்குங்க. நான் அடித்து சொல்லுவேங்க, திருமாவளவன் தெலுங்க. அங்கிருந்து வந்தேரி, பேர் திம்மவாளு. இங்கே வந்தேரிகள் அவங்களாம் 2-3 தலைமுறைக்கு முன்னாடியே இங்கே குடியேறினவங்க தான். இங்கே பேரை மாற்றி வச்சுக்கிட்டதுக்கு காரணமே எல்லாம் தமிழ் பேரை மாற்றுங்கன்னு சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு காரணமே இதுதான். எல்லாம் தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி அந்த வகுப்பை சேர்ந்தவங்க தான். இவங்களாம் தமிழும் கிடையாது. பச்சை பொய் பேசக்கூடிய ஒரு ஆள் திருமாவளவன். ஒரு நாளாவது சிறை சென்றிருப்பாப்லையா? ஈழத்தமிழர்களுக்காக போராடி அல்லது விடுதலை புலிகளுக்காக ஆதரவு தெரிவித்தோ, இல்லைனா அங்கே போய் பிடுங்கிட்டு வந்தேன் அப்படின்னாப்லையே அது ஏதாவது ஒரு வழக்கில் இந்த திருமாவளவன் சிறை சென்றிருப்பாப்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அத்தனை பித்தலாட்டமாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள். இந்த ஆள் பேசுகிற அத்தனை பொய். ஒரு நாள் சிறைக்கு செல்லல. ஏதோ அவங்க அந்த பேரை சொல்லி, பறையிறன பேரை சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி தான் சொகுசாக வாழ்கிறாப்புல. இப்போ திமுகவோட கூட்டணியை வச்சுக்கிட்டு அந்த சமூகம் நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாம் சில பேர் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஆளுக்கு சப்போர்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறது. திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு அங்கே வாங்கி தின்னுக்கிட்டு 5-6 சீட்டு வாங்கிக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு என்னமோ இருந்தாலும் சிஎம் மாதிரியும் பன்னாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவனும் பேரில் பொய் வழக்கு போட வச்சு ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிசிஆர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் கட்டப்பஞ்சாயத்து பண்ணி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட காசை பிடிங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறதா திரும்ப வேலை. இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மனசார சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திருமாவளவன் கும்பல் எங்காவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே உள்ளே நுழைஞ்சு அதில் காசு பார்க்குதா இல்லையா? உங்கள் மனசார சொல்லுங்கள். இவங்களுக்கு இதுதான் வேலை. அதனால் திருமாவளவனையும் சரி திமுகவும் சரி ரிவிட் அடித்து 2026 தேர்தலில் ஒட்டு மொத்தமாக ரிவிட் அடித்து வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை பார்ப்போம்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், அந்த ஹை பட்டனை ஒரு தட்டிட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.